தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's number one travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சஞ்சீவி மலை அப்படிங்கிறது என்பது இருக்கிறதா? இருக்கிறது. எங்கே இருக்கிறது? ஆனால் அவர் கொண்டு வந்தது இலை இல்லை. அந்த பகுதி அந்த பகுதியில் உள்ள மொத்த மலையவே தூக்கிட்டு போயிருப்பார். மலையே கொண்டு போயிட்டு ராமருக்கு முன்னாடி நிற்போம். நாங்கள் எல்லாம் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாமா, பயன்படுத்திடலாமா? முடியாது. அது வரைக்கும் தான் பர்மிஷன். மீதியெல்லாம் உள்ளே போக முடியாது. ஏன்னா அது ஆன்மீகத்தின் உச்சமான ஒரு இடம். அவ்வளோ உள்ளெல்லாம் நுழைய முடியாது. நிறைய மூலிகைகள் நிறைந்த இடம். அது மட்டும் இல்லை, கருட சஞ்சீவிங்கிறது என்னன்னாக்கா, கருடனால் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது பார்த்தீங்களா? கருட சஞ்சி குச்சி வந்து கண்ணிமைக்க நேரத்தில் பாம்பு மாதிரி நெளிஞ்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அது 2 வளையல் தங்கத்தில் 2 வெள்ளியில் போடுவாங்க. சில பேர் மோதிரத்தையும் வந்துட்டு ஒரு மோதிரம் தங்கம் ஒரு மோதிரம் வெள்ளியில் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணையக்கூடாது. தங்கம் எங்கே இருந்தாலும் விலை கூட, தங்கம் யார்கிட்ட இருந்தாலும் விலை மதிப்பாட்டுறது அது வேறு விஷயம். வெள்ளி வந்து பவர்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட வெள்ளிக்கு தான் பவர். மனிதனுடைய தோஷத்தை எடுக்கக்கூடியது அது வந்து என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா, மணி ப்ராப்ளத்தை கொடுத்துரும். தோஷத்தை உங்கள் கையில் இருக்குன்னா, உங்கள் உடம்புல தோசை இருக்குன்னா அது ஹெவி ஆக்கிரும், போகாது. தாலி கொடியிலே வந்துட்டு ஃபுல்லாக கோல்டில் போட்டிருப்பாங்க. அந்த தாலி கொடைக்கும் பரிவாரத்துக்கும் உள்ள இணைக்கிறதுக்கு வெளியிலே ஒரு சின்ன பிட்டு போட்டிருப்பாங்க. அமிதாப் பச்சன் வந்து உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிக உச்சத்தை தொட்டவர் அவர் தான். ஆல் ஆஃப் சடன்னு அப்படியே இருக்கிறது, அவ்வளோ உச்சத்திலேருந்து டவுன்ஃபால் ஆனவரும் அவர் தான். ஆனால் திருப்பி அந்த உச்சம் இல்லை, அதோட பன்மடங்கு உச்சத்தில் இப்போ வந்துட்டார். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை மகாதன் சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. பல காணொளிகள் மூலமாக பல விஷயங்கள் எங்களுடைய மக்களுக்கு வந்து மிகவுமே வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பலருக்கு வந்து இத்தனை நாள் இப்படியெல்லாம் இருந்திருக்கோமே அப்படிங்கிறதான ஆச்சரியங்களையும் கொடுக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்களை வந்து முதலாவது கேட்க போகிற கேள்வி அப்படின்னா, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த சஞ்சீவி மலைன்றதை நம்ம எப்போவுமே வந்து ஆஞ்சநேயரோட கையில் நம்ம பார்த்துருக்கோம். அது எங்கேயோ இருந்து பெயர்த்து வந்து ராமனுக்காக கொண்டு வந்த மலை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. உண்மையாகவே இந்த சஞ்சீவி மலை அப்படிங்கிறது ஒரு ரகசியங்கள் நிறைஞ்சதாவா, இல்லை உண்மையாக அந்த சஞ்சீவி மலை என்றது என்ன, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. சஞ்சீவி மலை அப்படிங்கிறது என்பது இருக்கிறதா? இருக்கிறது. எங்கே இருக்கிறது? சதுரகிரி மலைகள். சதுரகிரி மலையில் எல்லாரும் நிறைய பேர் இப்போ பௌர்ணமி எல்லோரும் போகிறது உண்டு. அங்கே இருக்குது, நாங்கள் போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சில தகவல்லாம் கொடுக்குறேன், கேட்டுக்குங்க. சஞ்சீவி மலை எதுக்காக பயன்பட்டது? சஞ்சீவி மலை நம்மளுடைய ஆஞ்சநேயர் சுவாமி கையிலே வானுலகத்திலே அதை கையிலே எடுத்துகிட்டு போனார். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் ஒரு வாரம் நடக்கும். வாரம் நடக்கிற இடத்துல ராமரை லட்சுமணன் வாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லக்குமணன்னுவாங்க தமிழில். லட்சுமணனை ராமருடைய உடன் பிறந்த சகோதரன் லட்சுமணனை அந்த வாரில் இறந்து விடுவார். இறந்து விட்ட உடனே ராமர் சொல்வார் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு, சஞ்சீவி இலையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, அதை பிழிஞ்சு லட்சுமணனுக்கு வாயில் கொடுத்து விட்டுனாக்கா அது உள்ளே போயிடுச்சுனாக்கா திருப்பி உயிர் பெற்று வந்துடுவார். சஞ்சீவி மலைக்கு உயிர் பெற்று கொடுக்கறதுக்கு உண்டான சக்தி சஞ்சீவி இலையில் உண்டு. ராமர் வந்துட்டு ஆஞ்சநேயர் சாமிகிட்ட போயிட்டு ஹனுமானை வந்துட்டு சஞ்சீவி இலையை தான் கொண்டு வர சொன்னார். ஆனால் அவர் கொண்டு வந்தது இலை இல்லை, அந்த பகுதியில் உள்ள மொத்த மலையவே தூக்கிட்டு போயிருப்பார். மலையே கொண்டு போயிட்டு ராமருக்கு முன்னாடி நிப்பாட்டினோன்னு அவர் அசந்து போயிடுவார். அந்த காலகட்டத்தில் தான், அந்த சூழ்நிலை தான் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறது உலகமே பிரமிச்சு போச்சு. ஏன்னா ஒரு மலையை அனாவசியமாக பறந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அப்பொழுது தான் ஆஞ்சநேயருடைய பவர் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. அப்போ அந்த மலையிலேருந்து 2 கிள்ளி லட்சுமணன் கொடுத்தோன்னா திருப்பி உயிர் பெற்று இழந்துட்டார். அப்போது சஞ்சீவி இலை வந்து இறந்தவர்களுடைய உயிரை மீண்டும் புதுப்பித்தலுக்கு அதை பயன்படுத்தினால் புதுப்பித்து வந்துடணும். இப்போது முதல்ல சொல்லிட்டு சதுரகிரி மலையில் நாங்கள் எல்லாம் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாமா, பயன்படுத்திடலாமா? முடியாது.
ஏன் முடியாது? சஞ்சீவி மலை என்பது இருக்கிறது. மலை இருந்தால் இலை இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த மலை எல்லாம் அதெல்லாம் பேர்த்துட்டு போயிட்டாரு. இலையாக இருக்குது. எங்கே இருக்குது? சதுரகிரி மலை வந்துட்டு அது மொத்த சுற்றளவில் வந்துட்டு 64,000 ஏக்கர்ஸ். ஆனால் நம்ம அதில் ஒரு 5-10% கூட யாரும் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ பெரிய இடத்த 10 எனக்கு தெரிஞ்சு 1-2% போயிட்டு வரும். அது வரைக்கும் தான் பர்மிஷன். மீதியெல்லாம் உள்ளே போக முடியாது. ஏன்னா அது ஆன்மீகத்தின் உச்சமான ஒரு இடம். அவ்வளோ உள்ளெல்லாம் நுழைய முடியாது. நிறைய மூலிகைகள் நிறைந்த இடம். அது மட்டும் இல்லை, சித்தர்கள் அங்கே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சித்தர்கள் 2 இடத்துல தான் வாழ்கிறார்கள். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், உலகத்திலே 2 இடம், கொல்லிமலை, சதுரகிரி மலை. இந்த 2 மலை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பவரையும் மொத்த இந்தியாவும் பவரே வந்துட்டு இந்த 2 மலை தான். இந்த இடத்துல தான் மொத்த சித்தர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடம். இந்த சஞ்சீவி மலை அவர்கள் கண்ணுக்கு தான் தெரியும். சித்தர்கள், முனிகள், யோகிகள், ரிஷிகள் அவர்கள் இருப்பிடம் இருக்கிற இடத்துல தான் அது இருக்குது. அவர்கள் கண்ணுக்கு தான் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அங்கே தான் இருக்குது. நாம் போகிறோம், வரோம், பார்க்குறோம். அது வந்து சஞ்சீவி மலைன்னு யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சால் நல்லது தானே. அதுதான் கடவுள் என்ன செஞ்சார், தெரிஞ்சால் நல்லதுன்னு தெரியும். நீங்கள் பாட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கடவுள் படைப்பில் பிறப்பு இறப்பு 2 நடந்துக்கிட்டே இருக்கணும். வெறும் பிறப்பாக இருந்துட்டு இறப்பு முடிஞ்சோன்னு திருப்பி ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அப்புறம் உலகம் தாங்குமா? தாங்காது. அதனால் இறைவனுக்கு அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் இறைவன் அந்த கடவுள்மார்கள் மட்டும் அவங்க பயன்படுத்தக்கூடியது தான் சஞ்சீவி மலை. நம்ம கண்ணுக்கு அது இருந்தாலும் தெரியாது, பார்க்கவே முடியாது. தெரிஞ்சால் நாம் என்ன பண்ணுவோன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவருக்கு கண்ணுக்கு தெரியாது. தேவர்கள், ரிஷிகள் அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும். சதுரகிரி மலையில் இருக்குது. நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். போய் பாருங்கள், ஒன்றும் தவறு இல்லை. மாதம் பூரிங்க இல்லைங்களா, பௌர்ணமி அன்னைக்கு தெரியாது. காரணம் ஏன் சொல்கிறேன்னா, அவர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சஞ்சீவனுடைய ரகசியம் என்னங்கிறது, எங்கே இருக்குங்கிறது எல்லாம் சொல்லியாச்சு. இவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறம் இதனுடைய உண்மையான இவ்வளோ பெரிய ரகசியத்தை யாரும் தெரிஞ்சுக்கிறலையே, இப்போ தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த சூட்சமும் அந்த ரகசியத்தில் நாம் தெரிஞ்சுக்கிடலாம். அதை போய் ட்ரையலு முயற்சி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ட்ரை பண்ணி கூட பாருங்கள், ஒன்றும் தவறு இல்லை. தெரியவே தெரியாது. இதுதான் சஞ்சீவனுடைய பெரிய ரகசியமான சூட்சமான ரகசியங்கள். ஐயா, இப்போ இதில் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சஞ்சீவி மலையை ஆல்ரெடி வந்து ஆஞ்சநேயர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. போர் நடந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், அது ஸ்ரீலங்கா. அப்போ சதுரகிரியில் இருக்குமா அல்லது அங்கே இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அங்கேனா எங்கே இருக்குது? கரெக்டான கேள்வி. சதுரகிரி மலையில் தான் இருக்கும், ஸ்ரீலங்காவில் இருக்காது. ஏன்னா போர் நடந்த இடம், அவ்வளோதான். அது நடந்துச்சு. அப்போது நீங்கள் என்ன கேள்வின்னு, மலையை கொண்டு வந்து அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு, அப்போ அங்கே இருக்குமேன்ட்டு. போர் நடக்கும்போது எல்லாம் ஸ்மாஷ் தானே ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இல்லை. அது அப்போவுமே வந்து ராமர் வந்துட்டு தேவையானதை மட்டும், அந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி மலையை, அது உண்மையை சொல்லப்போனால் அது வெளியே ஒன்று அந்த ஆன்மீக ரகசியம் தெரியல, அதை மறைச்சிட்டாங்க. அந்த மலையவே அடுத்து வேண்டான்றதுனால அதை அவங்க நினச்ச இறைவன் தானே, அதை வேண்டாங்கிற போது அது கண்ணுக்கு தெரியாத கூட பண்ணிருக்கலாம், கடலில் கூட தூக்கி போட்டிருக்கலாம், திருப்பி கொண்டு வந்த இடத்துல கூட போட்டிருக்கலாம். அடுத்த போர்ஷன் சொல்லலை அவர். அது வந்து அடுத்து அந்த மலையில் வந்து தேவையான எடுத்துகிட்டு மீதி மலையை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, விட்டுட்டார். ஸோ நீங்கள் கேட்டதுனால சொல்லப்பட்டது. ஆனால் அது வந்து மறைச்சிட்டாங்க, அதை சொல்லலை. அது ஆனால் உங்களுக்கு ஒரு ஆசை, இப்போ ஸ்ரீலங்காவில் கூட இது இருக்குமான்ட்டு. ஆனால் அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு மீதி அங்கே வைக்க மாட்டாங்க தானே. ஏன்னா அது அடுத்து யார் குறிப்பாக மனிதர்கள் யார் கண்ணுக்கு தெரிய வேண்டாம், பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கும் போகும்போது விட்டுட்டு போக மாட்டாங்க. ரொம்ப ஒரு அதிசயமான மூலிகை, அதனால் அதை அனாவசியமாக அப்படி விட்டுருக்க மாட்டாங்க, மறைச்சிருப்பாங்க, ஒளிச்சு வச்சுருப்பாங்க. நிச்சயமா. இப்போ சஞ்சீவி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல இப்போ நிறைய சஞ்சீவினி, கருட சஞ்சீவினி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த சஞ்சீவினிக்கும் அந்த சஞ்சீவினியும் ஒன்று தானா அல்லது வேறையா? ஏன்னா கருட சஞ்சீவினி புல் அப்படின்னு கூட வச்சிருக்காங்க, அது இப்படியே சுத்தும், அதை நான் கூட பார்த்துருக்கேன். அது ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அது வேற வேற வகையா? அது வேற. கருட சஞ்சீவிங்கிறது என்னன்னாக்கா, கருடனால் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண ஒரு குச்சி, கம்பி. இந்த கம்பியெல்லாம் வந்துட்டு சுற்றி வச்சு அந்த கூடு கட்டும். அதனுடைய கூடை கட்டும் போகும்போது அந்த நெஸ்ட்டில் வந்து மற்ற பறவைகளோ மற்ற வேறு யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பியை சுற்றிட்டு அது ஒரு திரவியம் மாதிரி அதுக்குள்ளே மேலே படம் வச்சிடும். அந்த திரவியம் வந்துட்டு கரண்ட்டு கம்பி மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த சஞ்சீவி குச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் அது கூடையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதை போயிட்டு அது நம்ம கண்ணு கட்டின தூரத்தில் இருக்காது, ரொம்ப உயரமான இடத்துல தான் இருக்கும் அந்த கருட சஞ்சீவி குச்சி. அதை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒருவேளை கைக்கு யாருக்குன்னு கிடச்சிதுன்னா அந்த குச்சி வந்துட்டு அப்படி ஒரு பவர். அது விலை மதிப்பு
விலை மதிப்பே கிடையாது, விலை மதிப்பற்றது. நீங்கள் ஒரு தண்ணியில் அப்படி போட்டுட்டிங்கனாக்கா கருட சஞ்சி குச்சி வந்து கண் இமைக்க நேரத்தில் பாம்பு மாதிரி நெளிஞ்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அது வேறு, இது வேறு. அது சஞ்சி கருட சஞ்சி கரெக்டாக கேட்டிங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அது கருடனால் உருவாக்கப்பட்டு கருடன் மூலயமாக ஒரு பவர் கொடுக்கப்படும். இப்போ எலக்ட்ரிக்கல் ஷாக் அடி பார்த்தா தொடரலாம். ஆனால் அதை பல இடத்துல அது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஷாக்கு மாதிரி பவர் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி அடிக்கும். அதுக்கும் அந்த சக்தி இருக்குது. தண்ணியில் விட்டிங்கனாக்கா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக நீந்தி போகும். அது போகும்போதே பார்த்திங்கனாக்கா பாம்பு நெளிஞ்சு போகிற மாதிரியே இருக்கும். அது கையில் இருக்கும்போது ஒன்று மாதிரி இருக்கும், தண்ணியில் போனால் அப்படி இருக்கும். இது வேறு, அது வேறு. பொதுவாகவே வந்து தங்கம் வெள்ளி ரெண்டையுமே வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக பெண்களை பார்த்தா இது ரெண்டையும் பயன்படுத்தி ஆவாங்க. ஏன்னா அவங்களுடைய திருமாங்கல்யம் தங்கத்தில் இருக்கும், அவங்களுடைய மெட்டி கண்டிப்பாக வெள்ளியில் இருக்கும். குறைந்தபட்சம் இது ரெண்டையும் பெண்கள் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி இது ரெண்டையுமே ஒன்றாக பயன்படுத்தலாமா? பயன்படுத்துறது நன்மையா அல்லது ஏதாவது ஒன்றைத்தான் ஒரு நேரத்தில் பயன்படுத்தணுமா? அதை பற்றி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக தங்கத்தையும் வெள்ளியும் ஒரே இடத்துல பயன்படுத்தக்கூடாது. சில பேர் வளையலில் பேங்கிள்ஸ்ன்னு போடுவாங்க, 2 வளையல் தங்கத்தில் 2 வெள்ளியில் போடுவாங்க. சில பேர் மோதிரத்தையும் வந்துட்டு ஒரு மோதிரம் தங்கம் ஒரு மோதிரம் வெள்ளியில் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணையக்கூடாது, உரசல் கூடாது, ஒன்றா இணையக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன அப்படின்றதுக்கு பதில் சொல்ல போகிறேன். இதனுடைய பவர் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் என்னங்கிறது நான் பதில் சொல்கிறேன். தங்கம் வந்து விலை கூட, தங்கம் வெள்ளியை விட விலை கூட. தங்கம் எங்கே இருந்தாலும் விலை கூட, தங்கம் யார்கிட்ட இருந்தாலும் விலை மதிப்பாட்டுறது, அது வேறு விஷயம். வெள்ளி வந்து பவர்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட வெள்ளிக்கு தான் பவர். மனிதனுடைய தோஷத்தை எடுக்கக்கூடியது வெள்ளி தான். தங்கத்துக்கும் தோஷம் கிடையாது, வெள்ளிக்கு தோஷத்தை எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு திருமண காலகட்டத்தில் வந்துட்டு பட்டு புடவை கட்டுறதுனுடைய நோக்கமே வந்துட்டு பட்டுக்கு அதான். பட்டுன்னா இது தங்கத்தில் தானே செய்கிறது, தங்க இழை தான் பட்டு புடவை. அதுக்கு வந்துட்டு தோஷம் கிடையாதுன்னுவாங்க, தங்கத்துக்கு தோஷம் கிடையாது, அவ்வளோதான். ஆனால் வெள்ளிக்கு தோஷத்தை எடுக்க கொடுக்குது. வெள்ளிக்கு தோஷத்தை இப்போ பொதுவாகவே வெள்ளிக்கு எடுக்க தெரியும், கொடுக்க தெரியும். என்ன எடுக்குது, என்ன கொடுக்குது, தோஷத்தை எடுக்கும். நம்ம உடம்புல கையில் வெள்ளியில் ஒரு மோதிரம் போட்டிருக்கீங்க, வெள்ளியில் ஏதோ போடுறீங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பெண்கள் காலில் கொலுசு போடுவாங்க. அந்த கொலுசு போடுறதுனுடைய நோக்கம் என்னென்னா அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த தோஷத்தை அந்த கொலுசு வெளியே எடுத்துரும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சிட்டு அந்த கொலுசை வந்து சுத்தம் பண்ணி திருப்பி போடுவாங்க. கருப்பாக இருக்கும். தோஷம் வந்து எப்படி இருக்குன்னா கருப்பாயிடும். ஏன்னா மற்றதெல்லாம் உடம்பா நம்ம குளிக்கிறோம், அது வேறு விஷயம். தோஷத்தில் எடுத்துலாம் குளிக்க முடியாது, வெள்ளி மூலயமா தான் தோஷத்தை எடுக்க முடியும். அப்போ ஒரு மனுஷனுக்கு தோஷமாக இருக்குது, வெள்ளியாக போட்டால் வெளியே வந்துடும். அதை தவிர போகாது. அப்போது எடுக்குது இது வெள்ளி. கொடுக்குது, என்ன கொடுக்குது, பவரை கொடுக்கும். என்ன பவர் கொடுக்குது? இப்போ நம்ம நாட்டிலலாம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கம்பம் போவோம், அப்படியே ரோடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, த்ரோட் ஃபுல்லாக இருக்கும், இந்தியா ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காப்பரில் இருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும், காப்பரில் தான் இருக்குன்ட்டு. ஆனால் மேலே நாடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் இருக்கும். ஏன்னா அதனுடைய வோல்ட் வந்து ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சென்னையிலேருந்து பேசுகிறோம், இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகணுன்னாக்கா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அப்படி சொட்டக்க போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாஸ் ஆயிரும், அவ்வளோ தொலைவு. இது வெள்ளியில். அதனால தான் பார்த்திங்கன்னா அப்போ இது காப்பரில் அப்படி போகாது, டைம் எடுத்து போகும். இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு இந்த போகிற அந்த பவர் அங்கே போய் பாஸ் ஆகணுன்னாக்கா டைம் எடுத்துக்கும், ஹவர்ஸ் கணக்கு எடுத்துக்கும். இதுனா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் பாஸ் ஆகும். அதனால தான் வெளிநாட்டில் வெள்ளியிலே போடுவாங்க. நம்ம நாட்டில் லைட் எரிஞ்சாக்கா இங்கேயும் லைட் நல்லா தான் எரியுது, வெளிச்சம் இருக்குது. வெளிநாட்டிலும் லைட் எரிக்கும், அங்கே வேறு மாதிரி தெரியும், ஓவர் பிரைட்னஸ் இருக்கும். காரணம் அந்த இது. அப்போ அது கொடுக்கறது, அது பவர் கொடுக்கும். இந்த கொடுக்கறத அதையும் பவரையும் இதையும் போட்டிங்கனாக்கா யார் ரெண்டுத்தையும் சேர்த்து போடுறீங்களோ அது வந்து என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா மணி ப்ராப்ளத்தை கொடுத்துரும். தோசை உங்கள் கையில் இருக்குன்னாக்க, உங்கள் உடம்புல தோசை இருக்குன்னா அது ஹெவி ஆக்கிரும், போகாது. அடுத்து அதான் மணி ப்ராப்ளத்தை கொடுத்துரும். மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே இதனுடைய சக்தி வேறு, அதனுடைய சக்தி வேறு. அது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்தா மாதிரி இதுனாக்கா கிளாஷ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒரே இடத்துல போட்டால் மணி ப்ராப்ளத்தை வரும், ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துரும், உடம்பு பிரச்சனை கொடுத்துரும், நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் வெளியிலே நான் எல்லாமே ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஆமாம், இப்போ தங்கத்தை வெளியிலே போகிற கண்டிஷனில் தான் வந்துருச்சு உலகம். ஏன்னா இனிமேல் தங்கத்தை மறந்துட வேண்டியதான், அந்தளவுக்கு ரேட்டு போயிடுச்சு. அதனால் வெள்ளிக்கு அவ்வளோ ஒரு அபார சக்தி இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல போடாதீங்க. போட்டிங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், கூடயே ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் இதுக்கு 2 இருக்குதுன்னா பிரச்சனையே இருக்கும். பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் வழியெல்லாம் தேடாதீங்க, இது இருந்தால் பின்னாடி அது வந்துடும். ஸோ அதனால் இந்த பவர் வேறு, அந்த வெள்ளி பவர் வேறு, தங்கம் பவர் வேறு, ஒரே இடத்துல ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா
தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சக்தி அது ரெண்டுத்துக்கும் உண்டு. அது ரெண்டுத்தையும் நீங்கள் தனித்தனியாக வச்சுன்னா வேறு பவரை நம்ம என்ஜாய் பண்ணலாம். சேர்த்துட்டிங்கனாக்கா அந்த பவரை நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஒரு காலம் யாரும் ரெண்டுத்தையும் இணைச்சி போடாதீங்க, அது சரியாகவும் வராது. ஃபேமிலிக்குள்ளே கூட ப்ராப்ளத்தை கொடுக்கும் அந்த சக்தி. அதுக்கு இருக்குது. நீங்கள் தனித்தனியாக போடுங்க, இதுக்கு தனியாக போடுங்க, சரிங்க சார் நான் ஒரு மாதம் வெள்ளிலே போட்டுப்பேன், ஒரு மாதம் தங்கத்து போட்டேன், அது உங்கள் சௌரியம். இணைச்சி தான் போடக்கூடாது. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தாலி கொடியிலே வந்துட்டு ஃபுல்லாக கோல்டில் போட்டிருப்பாங்க. அந்த தாலி கொடைக்கும் பரிவாரத்துக்கும் உள்ள இணைக்கிறதுக்கு வெள்ளியிலே ஒரு சின்ன பிட்டு போட்டிருப்பாங்க. அது போடவே போடாதீங்க. அதுக்கு ஏதோ காரணக்காரியம் நம்ம அதுக்கு பழைய காலத்தில் உள்ள வழக்கத்துக்காக செய்கிறோம். அது கூட்டிங்கனாக்கா உடல் கோளாறு இருக்கும், உடல் தொந்தரவு இருக்கும், நான் சொன்ன மாதிரி மணி பிரச்சனை இருக்கும். டெபிட்டோடு தான் கடைசி காலம் வரைக்கும் இருப்பீங்க. அது பண பிரச்சனையை கொடுத்துரும். அது மனப்பிரச்சனை கொடுத்துருது. அப்படி யாருன்னா அந்த ஒரு பிட்டு அந்த தாலி கொடியில் இருந்துன்னா இம்மிடியட்டாக எடுத்து அதை கோல்டில் மாற்றிக்கிறங்க. ஏன்னா கோல்டு தானே போட்டிருப்போம் தாலி கொடியில், கோல்டாக மாற்றிடுங்க. ஸோ நிச்சயமாக இந்த நிகழ்வுகள், இந்த சொல்லப்பட்ட தகவல்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குறிப்பாக வந்துட்டு ஒரு இப்போ நான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கையில் வந்து வெள்ளி மோதிரம் போட்டிருக்கேன், ஒரு கையில் தங்க மோதிரம் போட்டிருக்கேன். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இது அது இடது பக்கம் இது போடணும், வலது பக்கம் இது போடணும், அப்படி ஏதாவது இருக்கா, அல்லது இப்படி போடலாமா இல்லையா? இல்லை, போடவே கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது சொல்கிறேன். அமிதாப் பச்சன் வந்து உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிக உச்சத்தை தொட்டவர் அவர் தான். ஆல் ஆஃப் சடன்னு அப்படியே இருக்கிறது, அவ்வளோ உச்சத்திலேருந்து டவுன்ஃபால் ஆனவரும் அவர் தான். ஆனால் திருப்பி அந்த உச்சம் இல்லை, அதோட பன்மடங்கு உச்சத்தில் இப்போ வந்துட்டார். அந்த காலகட்டத்தில் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக எக்ஸாக்டாக எப்போன்னு கேட்டாங்க, கோன் பனையக்கா குறைப்பதி அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் அவ்வளோ ஃபேஸ் பண்ணார். அது வந்து தான் யார் குரோர்பதி ஆனவங்களோ அமிதாப் பச்சன் அது சொன்ன வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அவர் பெரிய லெவலில் வந்துட்டார். அப்போ அவர் நீங்கள் வேணால் அப்போ பழசை எடுத்து பாருங்கள். இப்போ உள்ள குரோர்பதியில் ஃபஸ்ட்டு வரப்போ குரோர்பதி பார்த்தீங்கன்னாக்கா அவர் கையில் எல்லாமே வெள்ளியில் தான் இருக்கும். மொத்த விரலும் வெறும் வெள்ளியே தான் போட்டார். அன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கு அவருக்கு அதான் வசதியும் கூட. ஆனால் அது வசதி மட்டும் இல்லை, அந்த வசதியாக அவர் வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுருச்சு. நான் கூட சில பேருக்கெல்லாம் நான் மேக்ஸிமம் ரிங்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். நெசசிட்டி ரொம்ப போட வேண்டிய கட்டாயம் பண்ணுச்சுனாக்கா அப்போ வெளியில் தான் ரெஃபர் பண்ணுவேன். அவங்க பெரிய பெரிய ரொம்ப பிக் ஷாட்டாக இருப்பாங்க. வசதியில் அப்புறம் வச்சுக்கோங்க, வெள்ளியில் முதல்ல போடுங்க. ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷம், அதுக்கப்புறம் அது கோல்டோட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். முதல்ல வெளியில் போடுங்க. நான் வெளியில் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ எதுக்காக சொல்லணும், அந்த காலகட்டத்தில் அவர் பழசை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கோன்பரக குரோர்பதியில் பார்த்தீங்கன்னா மொத்த வெள்ளியிலே போட்டிருப்பார் மோதிரம். இப்போ எல்லாத்தையும் கழட்டி வச்சு தர தேவையில்லை. எதுக்காக சொல்லணும், அது பவர் கொடுக்கும். மொத்த வெள்ளியில் நீங்கள் எல்லாமே வெளியிலே பண்ணிங்கன்னா அது வந்து பவர் வேறு லெவலில் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது இன்சிடென்ட் பார்க்கலாம். இது நீங்கள் திருப்பி வேறு லெவலில் வந்துட்டார். அது மாதிரி வெள்ளிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் போடுறவங்கலாம் இருக்காங்க. அது எவ்வளோ சிக்கல் கொடுத்துரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த தருணத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.